நான் வெளியே நின்று சரி வெளியே ஒரு க்ரௌட் வந்து ரசிக்கிறாங்க, வெளியே ஒருத்தவங்க கேட்டுங்கிறாங்க, மாஸ்டர் எந்த ஊர்ல இருந்து இறங்குனீங்க, டிஃப்ரெண்டா இருக்குது, உங்களோட பேச பாட்டு ஆர்டினரியா இருக்கு, ஆனால் ஸ்டெப் எல்லாம் வந்து ஃபாரின்ல இருந்து இறங்குன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே கேட்டுக்கிறாங்க. இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் யாருமா மாஸ்டர் கண்டுபிடிக்கணும். பசங்க 2 பேர் நல்லா ஆடினாங்க, கொஞ்சம் அந்த பரதநாட்டியம் எல்லாம் போட்டாங்க, கவனிச்சிங்கன்னு தெரியல, வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வைப்பு இன்னும் வெளியே அப்படியே தான் இருக்கு, வெளியே அதே கடைசியாக அந்த நல்லா வெளியே போயினே தான் இருக்கு, என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு உள்ள வர அப்படியே முடிஞ்சிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா ஆடினாங்க. அவங்களுக்காக மறுபடியும் ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பசங்க. இந்த பாட்டை பார்த்துட்டு வெளியே 2 பேர் சொல்றானுங்க, ஏன் அவங்க மட்டும் தான் நல்லா ஆடுவாங்களா, அவங்களுக்கு போட்டியா 2 பேர் நாங்க இல்லையா சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஜாய் நிதிஷ், அவங்களுக்கு ஆப்போசிட்ல நாங்க இறங்குறோம், இப்ப பாரு அந்த நல்லாவா இவ லலிலாவா என்னன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இவங்க என்ன பாட்டுக்கு அப்படின்னா, பாட்டு நீங்க சொல்லாதீங்க, ஆடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க.
பாட்டு சொல்ல நீங்களே கண்டுபிடிச்சிங்க. பாட்டு அவர் தேடிக்கிறாரா? சரி, நீ சொல்றா பாட்டு. ஜாய் நிதிஷ். ஜாய் நிதிஷ் அவங்க வருவாங்க. சின்ன சிட்டுக்குருவி, சின்ன சிட்டுக்குருவி, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமாய் பாடுறீ, உன்னை அழகாக படைச்சது யாரு? சின்ன சிட்டுக்குருவி, சின்ன சிட்டுக்குருவி, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு?